ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு மிஸ்சலேனியஸ் வீடியோ சேனல். நாங்கள் இன்றைக்கி இளநீர் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த இளநீர்ன்று சொல்கிறது தாய்ப்பாலுக்கு நிகரானது அப்படின்ட்டு ஒரு பாயிண்ட்டை முன் வச்சிருக்கேன். அது ஏன்னு சொன்னால் நான் சொல்கிறேன். இப்போ இந்த இளநீர் அப்படின்ட்டு சொல்கிற பேர் எப்படி வந்துச்சு அப்படின்றத நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம். இந்த தென்னை மரம் இருக்குதானே, தென்னை மரம் பூத்து காய்க்கிறதுக்கு காய்ச்சி அந்த தேங்காய் வாங்குறதுக்கு எங்களுக்கு சரியாக 1 year தேவைப்படும். இதில் 6 மாதத்துலேருந்து 8 மாதம் வரையான காலப்பகுதியை தான் நாங்கள் இளநீர்ண்டுவோம். அதாவது இளம் தேங்காய்க்குள்ளே இருக்கும் நீர். சரியா? இதுதான் இது உண்மையான பேர். இது தான் இளம் தேங்காய்க்குள்ள நீர் அந்த பேர் மருவி மருவி கடைசியில் இளநீராக மாறிட்டுது. இப்போ நாங்கள் இந்த இளநீரை மருத்துவ குணங்களை பார்ப்போம். இதை தாய்ப்பாலுக்கு நிகரானது அப்படின்ற ஒரு வார்த்தை நான் ஃபஸ்ட்டுக்கே சொன்னேன் இல்லையா? அது ஏன்னு சொன்னால் தாய்ப்பாலுக்கு நிகரான புரோட்டீன் சத்தை இந்த இளநீர் கொண்டிருக்குது. தாய்ப்பாலில் காணப்படுற புரோட்டீன் சத்து இந்த இளநீரில் காணப்படுது. மேலும் இதை நாங்கள் என்ன சொல்லுவோம், என்னத்துக்காக நாங்கள் பொதுவாக குடிக்கிறோம்? குளிர்ச்சி, உடலுக்கு குளிர்ச்சியை தர்றதுக்காக நாங்கள் இந்த இளநீரை குடிக்கிறோம். இது வெயில் காலத்தில் எங்களோட உடம்போட உஷ்ணத்தை குறைக்குது. மேலும் இந்த உடல் சூட்டின் காரணமாக அம்மை, கொப்புளங்கள், கட்டிகள் போன்ற நோய் வருது. அது பொதுவாக அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தானே. ஸோ இந்த அம்மா நோய்கள், சின்ன பிள்ளைகளுக்கு வர கட்டிகள் குறைக்கிறதுக்கு நாங்கள் இந்த இளநீரை தொடர்ச்சியாக குடிப்போம். ஸோ உடல் சூட்டை தணிக்கிறதால இவ்வகையான கட்டிகள், நோய்கள்லேருந்து எங்களை பாதுகாக்குது. அடுத்தது என்னன்னு சொன்னால், இதை நாங்கள் பிளட்டோட ஃப்ரெண்ட் அப்படின்ட்டுவோம், இரத்தத்தின் நண்பன். ஏனென்றால் இது பிளட் பியூரிஃபையாக தொழிற்படுது. அதாவது பிளட்டை சுத்தப்படுத்துது. இப்போ பிளட் சுத்தமாக இருந்தால் தானே எங்களுக்கு உடம்புக்கு மிச்சம் நல்லா இருக்கும். இந்த இளநீரில் நல்ல கொழுப்பு காணப்படுது. இந்த நல்ல கொழுப்பு என்ன செய்யுதுன்னு சொன்னால், எங்களோட உடலில் உள்ள கெட்ட கொழுப்புக்களை நீக்குது. ரத்தம் சீராக ஓடுறதுக்கு உதவி செய்யுது. ஸோ இரத்த சோகை உள்ளாக்கள் இருக்காங்களே, இரத்த சோகைன்றது என்ன? ஹீமோகுளோபின் குறைபாடு. இதுக்கு இந்த ஒரு இளநீர்னு சொல்கிறது மிச்சம் நல்ல ஒரு சாமான். டெய்லி குடிங்க. அடுத்தது இந்த மூளை புத்துணர்ச்சி, மூளை சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கும் ஞாபக சக்தி அதிகரிக்கிறதுக்கும் இந்த இளநீர் உதவி செய்யுது. ஏன்னு சொன்னால், இது இரத்த ஓட்டத்தை சீராக்குது தானே. இரத்த ஓட்டத்தை சீராக்குறதால மூளை புத்துணர்ச்சி, மூளை சுறுசுறுப்பு, ஞாபகம் எல்லாத்துக்கும் மிக சிறந்த ஒன்றாக அமையுது. அதே மாதிரி தான் டீனேஜில் உள்ள ஆக்களுக்கு என்ன பொதுவான இது, நல்லா ஷைனிங்காக இருக்கணும், பளபளப்பாக இருக்கணும், எல்லோரும் நம்மளை பார்க்கணும் அப்படின்னு ஒரு தோன்று இருக்குது. ஸோ அதுக்கு என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், இந்த வைன், பியர்ன்ற சாமானை குடிக்கிறாங்க. ஏன் குடிக்கிறாங்க? என்னோட பாடி கொஞ்சம் பளபளப்பாக இருக்கும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக குடிக்கிறாங்க. நீங்கள் அதை விட்டுட்டு இந்த இளநீரை கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். இளநீரும் உங்களோட தோலை நல்லா மினுமினுப்பாக வச்சுருக்கோம். அதே மாதிரி பருக்கள் வராமல் இருக்கிறதுக்கும் இது ஒரு நல்ல ஒரு சாமான். இதில் கால்சியம் கூடுதலாக காணப்படுது. கால்சியம் அதாவது சுண்ணாம்பு சத்து. இதனால இது பல் எண்புகளை வலிமைப்படுத்த உதவுது. மேலும் கேஸ்ட்ரைட்டிஸ்ன்னு சொல்கிற வயிற்றுப்புண், வயிற்று பிரச்சனைகளுக்கெல்லாம் இது சிறந்தோன்றது தான் இந்த இளநீர். மொத்தமாக பார்க்க போனால் எங்களோட மொத்த உடம்புக்கும் உடல் உறுப்புகளுக்கும் இது சிறந்த ஒன்றாக விளங்குது. இளநீரில் குளிர்ச்சி மட்டும்தான் இருக்கியா அப்படின்னு சொன்னால், நாங்கள் மண்பானையிலே தண்ணியை ஊற்றி குடிக்குமே. ஆனால் எங்களுக்கு கண்ணுக்கு தெரியாமையே இவ்வளோ விஷயம் இருக்குது அதில். இப்போ உடம்புக்கு கேடு தர்ற குளிர்பானங்களுக்கு அவ்வளோ இது பண்ணுறாங்க. என்னது, விளம்பரம் பண்ணி எங்களை வாங்க வைக்கிறாங்க. நாங்கள் இந்த இளநீருக்கு இப்படி ஒரு விளம்பரம் பண்ணாதால எங்களை இளநீரை இதை சீப்பாக நினச்சிட்டுருக்காங்க. ஆனால் இப்போ சூப்பர் மார்க்கெட்லாம் இளநீரை சின்ன பெப்சி டின் மாதிரி மேலே ஒரு இது மூடி வச்சு இப்போ அந்த இளநீர் ஷேப்லேயே இப்போ இளநீர் விற்க தொடங்கிட்டாங்க, டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. ஸோ இளநீர் குறிப்பிட்ட இடத்த பிடிச்சிருக்குது. ஸோ வியூவர்ஸ், இந்த
இன்றைக்கு சொன்ன நான் சின்ன தகவல் ஒன்று சொன்னேன். இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு தெரியாத விஷயம் நிறைய தெரிஞ்சிருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். ஸோ இதோடு நாங்கள் வீடியோவை முடிச்சுக்கொள்வோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கட்டாயம் கிளிக் பண்ணுங்கள். இதை போன்ற இன்னும் பயனுள்ள தகவல்களை நாங்கள் எங்களோட யூடியூப் சேனலில் உங்களுக்கு தர இருக்கிறோம். அதற்கு உங்கள்கிட்ட சப்போர்ட் தேவை. ஸோ கூடுதலான ஷேர் பண்ணி எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். தேங்க்யூ வியூவர்ஸ்.